அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்களின் நாடு கடத்தப்படுவார்கள் என அறிவித்தார். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிபராக பதவியேற்றார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதுமே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்நாட்டு ராணுவ விமானம் மூலம் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று 104 பேர் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் விமான நிலையத்திற்கு 14 இந்தியர்களும் அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் கைகளில் விலங்கிடப்பட்டு கால்களில் சங்கிலியால் பூட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பலரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவிற்கு நேரிட்ட மிகப்பெரிய அவமானம் எனவும் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் தங்களின் ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர். எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் இன்று நாடாளுமன்றம் கூடியதுமே இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை எழுப்பி கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து பகல் 12 மணி வரை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் பகல் 2 மணிக்கு இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார். அப்போது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவது வழக்கமான ஒன்றுதான். 2012ஆம் ஆண்டு முதல் இந்த நடைமுறை அமலில் உள்ளது. இந்தியர்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்த இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்தியர்களை தவறாக நடத்த வேண்டாம் என அமெரிக்காவிடம் கூறியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கு திரும்பி வந்தவர்களிடம் விசாரணை நடத்தி இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு சட்டவிரோதமாக குடியேறிய 1378 பேர் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கைகளில் விலங்கிடப்பட்டதாலும் கால்களில் சங்கிலியால் பூட்டப்பட்டதாலும் விமான பயணத்தின் போது கழிவறைக்கு கூட செல்ல முடியாத சிரமத்தை சந்தித்துள்ளனர் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.